வாங்க இன்றைக்கி நாம் சூப்பராக மெதுவடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மெதுவடைக்கு எப்போயுமே நம்ம கிரைண்டரில் தான் அரைப்போம் மாவு. ஆனால் நான் இன்றைக்கி மிக்சியில் அரைச்சி தான் அருமையாக செஞ்சுருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இந்த மாதிரி 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிட்டேன். அந்த உளுத்தம்பருப்பை நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊறினா போதும். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு, கொஞ்சம் கூட தண்ணியே ஆட் பண்ணக்கூடாது. தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சியை கொஞ்சம் தட்டி போட்டுக்கலாம். ஏன்னா இஞ்சி உங்களுக்கு அவ்வளோவா அரையாது மிக்சியில். கொஞ்சம் கல்லுப்பு எடுத்திருக்கேன். எப்பயுமே நான் வடைக்கு அரைக்கும்போது கொஞ்சம் இஞ்சியும் கல்லுப்பும் போட்டு மாவுலேயே அரைச்சி எடுத்துப்பேன். பாருங்கள், நல்லா தட்டி கொஞ்சம் கல்லுப்பு அந்த பருப்புக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கலாம். நான் 2 இடம் அரைக்கிறேன், ஏற்கனவே 1 இடம் அரைச்சிட்டேன். தண்ணி கொஞ்சம் கூட விட வேண்டாம், ஏன்னா நம்ம பருப்பு நல்லா ஊறியிருக்கு. தண்ணியை வடிச்சிட்டு அதில் போட்டுட்டு நல்லா ஒரு தடவை சுற்றி இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். நான் ஒரே ஒரு ஐஸ் க்யூப் மட்டும் போடுறேன். பாருங்கள், நல்லா பொதுன்னு அரைஞ்சி வந்துருச்சு. இது உங்களுக்கு எப்படி நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கனாலும் நம்ம கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி வராது. அதனால நம்ம அரைச்சி இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பருப்பு இல்லாமல் மட்டும் இந்த மாதிரி கை வச்சு நீங்கள் ஒரே சைடாக சுற்றி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கண்டினியூஸாக இந்த மாதிரி சுற்றி எடுத்திங்கன்னா பாருங்கள், நான் அளவு மிக்சியில் அரைச்ச மாவு ரொம்ப கம்மியாக இருந்தது. இந்த மாதிரி நான் கையில் அடித்ததுக்கப்புறம் பாருங்கள், மாவு எவ்வளோ ஒயிட்டாக ஆகிடுச்சு, நல்லா நிறைய ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி இருக்கணும் மாவு. அப்போ தான் உங்களுக்கு வடை நல்லா சாஃப்டாக வரும். இது உங்களுக்கு கையில் அடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் விஸ்கு வச்சு நீங்கள் அடிச்சுக்கலாம். நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் வடைக்கெல்லாம் போடும்போது இந்த மாதிரி கட் பண்ணி உதுத்து விட்ருங்க. ஏன்னா இல்லைன்னா அது அப்படியே பெரிய பீஸாக அப்படியே நின்றுடும். இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுட்டு அப்புறம் நம்ம வடைக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் இது வாயில் பட்டுச்சுன்னா வெங்காயத்தை அப்படியே எடுத்து வச்சுருவாங்க. அதனால் இந்த மாதிரி பீஸாக எடுத்துக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் கொத்தமல்லி, நம்ம பெரிய வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு பச்சை மிளகாய் போட மாட்டேன், ஏன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னு நான் மிளகு தான் போடுவேன். அவ்வளோதான். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கையை தண்ணியில் நனைச்சிக்கிட்டு பாருங்கள், அப்படியே எடுத்து நடுவில் ஓட்டை போட்டு அப்படியே நீங்கள் எண்ணெயில் போட்டுடலாம். இதுதான் கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. மாவு நல்லா பொதுன்னு வந்துருச்சு அப்படின்னா ஒயிட்டாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம மிக்சியில் அரைக்கும்போது ஒயிட்டாக இருக்காது, ஆனால் கிரைண்டரில் அரைக்கும்போது நல்லா ஒயிட்டாக இருக்கும். கையை நல்லா தண்ணியில் நனைச்சிக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து அப்படியே ஓட்டை போட்டு ஒரு வடையாக அந்த மாதிரி மெதுவாக எண்ணெயில் போடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு மேலே நல்லா மொறுன்னு வரும். ஒவ்வொரு தடவையும் கையை நல்லா தண்ணியில் நனைச்சிக்கிட்டு நீங்கள் மாவு எடுத்திங்கன்னா தான் மாவு கையில் நல்லா ஒட்டாமல் வரும். ஒரே கையிலேயும் நீங்கள் இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கலாம். இல்லை இன்னொரு கையை நீங்கள் தண்ணியில் நனைச்சிட்டு மாவை வச்சு ஓட்டை போட்டு அந்த மாதிரியும் எடுத்து போடலாம். பட் இதுதான் ரொம்ப ஈஸி. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கை நனைச்சிட்டு அப்படியே மாவை எடுத்து உருட்டாமல் அப்படியே நீங்கள் ஓட்டை போட்டுடலாம். ரொம்ப அழகாக வரும். நல்லா பொதுன்னு மாவு நல்லா உப்பி இருக்கிறதுனால வடை சூப்பராக வரும். கடையிலெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வடையை போட்டு எடுத்துட்டு மறுபடியும் 2வது தடவை அதை எண்ணெயில் போட்டு எடுப்பாங்க. அப்போ செகண்ட் டைம் போடும்போது நல்லா அந்த வடை மேலே கிறிஸ்பியாக மாறிடும். ஆனால் நம்ம அப்படியெல்லாம் பண்ண தேவையில்லை. நமக்கு மாவு நல்லா ஒயிட் கலரில் நல்லா அடித்து விட்டு எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். அரிசி மாவெல்லாம் சேர்த்துவாங்க ஒரு சிலர், அரிசி மாவு, உருளைக்கிழங்கு, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம வெறும் உளுத்தம்பருப்பு வச்சு இந்த மாதிரி வடை சூப்பராக செஞ்சுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கெல்லாம் உளுந்து உடம்புக்கு சேர்த்துறது ரொம்ப நல்லது. எலும்பு பல்லெல்லாம் நல்லா வலுவாகும். கண்டிப்பாக நம்ம இதை வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸி தான் நம்ம செய்கிறது. நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பருப்பு ரொம்ப நேரம் ஊறிட்டால் கூட பிரச்சனை இல்லை. தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு
அரைக்கும்போது மட்டும் ஐஸ் க்யூபு இல்லை ஐஸ் வாட்டர் ஊற்றி கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ.